class 12th standard subject chemistry unit 3rd unit lesson P block element second part. இந்த லெசன்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது 17 குரூப் எலிமெண்ட் பார்த்தோம். 17 குரூப் எலிமெண்ட் இன்னொரு பேர் வந்து ஹாலஜன் குரூப் சொல்லுவோம். ஹாலஜன் குரூப்பில் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அசிட்டடைன் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற குரூப்ஸ் 18 குரூப். இது இன்னட் கேஸஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னட் கேஸஸ்க்கு இன்னொரு பேர் நோபல் கேஸஸ். ஸோ நோபல் கேஸஸ் மீன்ஸ் ஹைலி கேரக்டர்ஸ் உள்ள கேஸஸ்ன்னு பேர். இது அட்மாஸ்பியரில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. As we move along the noble gas element, their atomic radius and boiling point increases from helium to radon. பொதுவாக பீரியாடிக் டேபிளில் நம்ம மூவ் அலாங் அதன் வழியை நம்ம பார்த்தோம்னா, ஸோ மேலிருந்து கீழே வரும்போது அப் டு டவுன் வரும்போது ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸும் சரி பாயிலிங் பாயிண்ட்டும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுனால அதனுடைய அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சைஸ் ஆஃப் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் ஃப்ரம் ஹீலியம் டு ரேடான். அதே போல் அயனைசேஷன் எனர்ஜி பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஹீலியம்லேருந்து ரேடான் வரைக்கும். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஏன்னா ஃபுல்ஃபில் ஆகிருக்கும், P6 அப்படின்னு நிரம்பியிருக்கும். அதனால் அதனுடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஃபஸ்ட் அயனைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுனா இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனுடைய எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் பொறுத்து. ஆனால் ஹீலியம் மட்டும்தான் ஹையஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி. ஏன்னா 2 எலக்ட்ரான் மட்டும் பெற்றிருக்கு, ரொம்ப நியூக்ளியருக்கு நேராக இருக்குது. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானை பெற்றிருக்கிறதுனால குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. நோபல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அயனைசேஷன் எனர்ஜி அப் டு டவுன் வரும்போது டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுங்க. அடுத்து ஹேவ் த லார்ஜஸ்ட் ionization energy compared to any other element given rho as the have completely filled orbital in the outermost cell. ஸோ மற்ற எலமெண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது மற்ற ஹாலஜன் குரூப்போ ஆக்சிஜன் குரூப்போ அல்லது ஃபாஸ்பரஸ் குரூப்போ நைட்ரஜன் குரூப்போ கார்பன் குரூப்போ இது எல்லாத்தையும் விட எங்கள் நோபல் கேஸ் வந்து ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டாலில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் முழுமையாக நிரம்பியிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சு அப்போ இருக்கிறதுலையே நோபல் கேஸ் அதர் எலமெண்ட்டை விட அயனைசேஷன் எனர்ஜி ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ P6 முழுமையாக நிரம்புறதுனால அதில் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது அதிக அளவு எனர்ஜி செலுத்த வேண்டியிருக்கு. அடுத்து ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஃபார்மில் இருக்குது. என்னுடைய அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. நியான் 10, ஆர்கான் 18, கிரிப்டான் 36, ஜெனான் 54, ரேடான் 86. ஸோ இது அட்டாமிக் நம்பர். அதே போல் என்னுடைய ஐசோடோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரேடான் மட்டும் ரேடியோ ஆக்டிவிட்டின்றதுனால பல்வேறு ஐசோடோப் பெற்றிருக்கு. இதில் பாருங்கள் வேரியஸ் ஐசோடோப். ரேடான் 211, 220, 222. ஸோ இந்த மாதிரியான ரேடியோ ஐசோடோப் ரேடான் மட்டும் இருக்குது. மற்றபடி நியான் 20, ஆர்கான் 40, கிரிப்டான் 84, ஜெனான் 132. ஸோ இதனுடைய ஒரே சிங்கிள் ஐசோடோப் மட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. தென் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ பி ஆர்பிட்டால் முழுமையாக நிரம்புறதுனால ஹீலியத்தை பொறுத்த வரைக்கும் 2P6 ஆகும், நியானுக்கு 3P6 ஆகும், ஆர்கானுக்கு 4P6 ஆகும். ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டால் இன்க்ரீஸ் ஆகிட்டே அப் டு டவுன் போயிட்டுருக்கும். அதே போல் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதே போல் டென்சிட்டி, ஸோ பிக் சைஸ் ஆக ஆக அதனுடைய டென்சிட்டின்னு ஆகும், அதிகமாகும். அதே போல் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம ஆர்டினரியாக பார்த்துட்டு தான். அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னட் கேஸ் பற்றி பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்னட் கேஸ். இதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பொதுவாக நோபல் கேஸஸ் ஆர் மோனோ அட்டாமிக் கேஸ், odorless, colorless, tasteless and non-inflammable. They are highly unreactive. They are non-metallic in nature. பொதுவாகவே இது நான் மெட்டல். ஸோ இது ஒரு நான் மெட்டல் கேரக்டர் பெற்றிருக்கு. அதே நேரத்தில் நான் இன்ஃப்ளேமபிள், தீப்பற்றாதது, எரிதல் தீப்பற்றாதது. ஏன்னா முழுமையாக நிரம்புறதுனால இது எரிதலுக்கு அவ்வளோவா இன்வால்வ் ஆகாது. அதே போல் அன்ரியாக்டிவ், மற்ற தனிமங்களோட இது ரியாக்ட் ஆகாது. ஏன்னா எம்டி வேகண்ட் ஆர்பிட்டால் இருந்தால் தான் எலக்ட்ரானை பெற்று என்ன பண்ணும் காம்பவுண்டை ஏற்படுத்தும். ஆனால் இது முழுமையாக நிரம்புறதுனால அவ்வளோவா என்ன பண்ணாது, மற்ற தனிமங்களோட இணையாது, மற்ற தனிமங்களோட இணைந்து காம்பவுண்டை தராது. அதேபோல் இது ஓடர்லெஸ், கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், மோனோ அட்டாமிக். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீலியம் தனி அணுவே ஆட்டமாக செயல்படும். ஸோ He வந்து ஒரு மாலிகூல், Ne ஒரு மாலிகூல். ஸோ நம்ம எழுதுகிற மாதிரி Cl2, F2ன்னு இங்கே எழுதக்கூடாது. ஏன்னா சிங்கிள் ஆட்டம் தான் மாலிகூலாக செயல்படுது. அடுத்து அப்படி இருந்தாலும் அதாவது இது அதாவது அன்ரியாக்டிவிட்டி இருந்தாலும் சில கண்டிஷனில் என்ன பண்ணுது
சில சேர்மங்களோடு சேருது எல்லாத்தையுமே எக்ஸப்டேஷனுங்கிற மாதிரி இதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி இப்போ ஒன்லி த xenon அண்ட் கிரிப்டான் ஸோ த சம் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி xenon fluoride ஆர் ப்ரிப்பேர்ட் பை டைரக்ட் ரியாக்ஷன் ஆஃப் xenon ஃப்ளூரின் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் சொன் பிலோ. ஸோ அப்போது ஃப்ளூரின் சில கண்டிஷனில் என்ன பண்ணியிருக்கு xenonோடு சேர்ந்து பல்வேறு காம்பவுண்டு தருது. அதன்படி ஃபஸ்ட்டு xenon வித் ஃப்ளூரின் கிவ் த xenon டைஃப்ளோரைடு. அதே போல் அசிட்டோன் மாற்றும் போது கேட்டலிஸ்ட் நிக்கல் பயன்படுத்தும் போது F2O, அசிட்டோன் பயன்படுத்தும் போது டெட்ராஃப்ளூரைடு F4O. அதே போல் நிக்கல் வித்து ஏடிஎம் ப்ரெஷர் 200 இன்க்ரீஸ் பண்ணும்போது xenon ஹெக்ஸாஃப்ளூரைடும் நமக்கு என்ன பண்ணுது காம்பவுண்டு தருது. when xenon hexafluoride is heated 50 degrees Celsius sealed quartz vessels it forms xenon oxy tetrafluoride. ஸோ இப்போது குவார்ட்ஸ் வெசலில் சீல் பண்ண குவார்ட்ஸ் வெசலில் நம்ம 50 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணோம்னா ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணி xenon oxy tetrafluoride உருவாகுது. ஸோ அதே போல் xenon இந்த ஹெக்ஸாஃப்ளூரைடு சிலிக்கா மணலோடு சேர்ந்து 50 டிகிரி செல்சியஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ண ஹீட் பண்ணும்போது சிலிக்கன் டெட்ராஃப்ளூரைடு வித் xenon oxo tetrafluoride உருவாகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரியாக்ஷன் கண்டினியூட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அதே போல் ஆக்சி டெட்ராஃப்ளூரைடு மேலும் மறுபடியும் என்ன பண்ணுறோம் இந்த சிலிக்காவோட சேர்த்து செயல்படுத்தும் போது xenon டை ஆக்சைடு டைஃப்ளூரைடு தருது. திரும்ப இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சிலிக்காவை xenon ட்ரைஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகுது. அப்போ டைரெக்டாக ஆக்சிஜனோட xenon ரியாக்ட் ஆகாமல் ஃப்ளூரின் காம்பவுண்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்சிஜனோட காம்பவுண்டை நம்ம தயார் பண்ண முடியும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன் ஹைட்ராலிஸ் வித் வாட்டர் வேப்பர் xenon ஹெக்ஸாஃப்ளூரைடு கிவ் த xenon ட்ரைஆக்சைடு. இதை டைரெக்டாகவும் என்ன பண்ணலாம் வாட்டர் வேப்பரை பயன்படுத்தி xenon ட்ரைஆக்சைடை தயாரிக்க முடியும். கூட ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வென் xenon hexafluoride react with 2.5 molarity sodium hydroxide react பண்ணும்போது இது சோடியம் எக்ஸினேட்ன்ற சோடியம் பெர் எக்ஸினேட் ஸோ ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா பெற்றிருக்கிற பெர் எக்ஸினேட் காம்பவுண்டை உருவாக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா xenon hexafluoride சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸோடு சேர்ந்து தரும்போது இந்த சோடியம் எக்ஸினேட் பெர் எக்ஸினேட் என்ற ஒரு காம்பவுண்ட் தருதுன்னு கேட்கலாம். அடுத்து சோடியம் பெர் எக்ஸினேட் வெரி much known as ion strong oxidation property. ஏன்னா ஆக்சிஜன் அதிகமாக பெருசு இது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருந்து வேறொரு காம்பவுண்டுக்கு ஆக்சிஜனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஈஸி பயன்படுது. அதனால் அப்படிக்காங்க மேக்னஸ் 2 அயான் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ Mn2+ கன்வெர்டட் டு இங்கே என்ன பண்ணுது ஆக்சிஜனை செய்ய பயன்படுது. ஸோ xenon ட்ரைஆக்சைடு தருது 3 ஆக்சிஜனை மேக்னஸுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அதனுடைய ஹைட்ரஜன் சேர்ந்து சொல்யூஷன் இருக்கிற ஹைட்ரஜன் சேர்ந்து H2O கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து xenon ரியாக்ட் வித் பிளாட்டினம் ஹெக்ஸா ஃப்ளூரைடு. ஸோ இதுவும் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு கிவன் ஆரஞ்ச் எல்லோ சாலிட் xenon பிளாட்டினம் ஹெக்ஸா ஃப்ளூரைடு. இது ஒரு 1 மார்க் கொஷின். எல்லோ கலரில் சாலிட் ஆரஞ்சு எல்லோ சாலிடில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இன்சாலிபிள் இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஸோ ஏன்னா இது பிளாட்டினம் இருக்கிறதுனால இது அயானிக் காம்பவுண்டாக செயல்படும். கார்பன் டெட்ராக்ளோரைடு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ அயானிக் காம்பவுண்ட் டிசால்வ் அயானிக் சால்வெண்ட் தான் கரையும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து xenon டைஃப்ளூரைடு ஃபார்ம்ஸ் ஏ அடிஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ xenon வந்து அடிஷனலாக டைஃப்ளூரைடு கூட 2 part ஆஃப் antimony pentafluoride அண்டு xenon டைஃப்ளூரைடு 2 part ஆஃப் டேரியம் pentafluoride. அடுத்து xenon hexafluoride ஃபார்ம்ஸ் காம்பவுண்ட்ஸ் வித் போரான் அண்டு alkali metals. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் xenon hexafluoride போரான் ட்ரைஃப்ளூரைடு xenon ட்ரைஃப்ளூரைடு. ஸோ பொதுவாக MF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. MFனா மெட்டல் alkali மெட்டல்ஸை ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. alkali மெட்டல்ஸை சோடியம் பொட்டாசியம் எனி ஒன். ஸோ எம்ன்றதுங்க ஜென்ரல் மெட்டல்ஸ் கேரக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. there is some evidence for existence of the xenon dichloride. xenon dichloride உருவாக வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் கூட சேர்மங்கள் உருவாகலாம் டிஃப்ரெண்ட் கண்டிஷனை செய்யும்போது. அடுத்து கிரிப்டான் ஃபார்ம் கிரிப்டான் டைஃப்ளூரைடு when an electric discharge is passed through krypton into fluoride 183 Celsius. ஸோ 183 Celsius டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணோம்னா கிரிப்டான் ஃப்ளூரைடோடு சேர்ந்து ஸோ கூட ஆன்டிமனி ஃப்ளூரைடும் சேர்ந்து நமக்கு கிரிப்டான் டைஃப்ளூரைடு ஆன்டிமனி ட்ரைஃப்ளூரைடு ஃபார்மேஷன் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. XF பொறுத்த வரைக்கும் லீனியர் ஷேப் sp3D ஹைபிரிடைசேஷன். அடுத்து XCF4
sp3d2 hybridization square planar. Next one xcf6 sp3d3 hybridization distort octahedral tone. T-shaped sp3d xenon oxy difluoride, xenon oxy tetrafluoride sp3d2 square pyramidal. ஸோ அதே போல் xenon trioxide sp3 hybridization ஸோ pyramidal. ஸோ இந்த ஷேப் எல்லாமே இதில் வரும். 1 மார்க்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. அடுத்து யூஸ் ஆஃப் நோபல் கேஸ். யூஸ் ஆஃப் நோபல் கேஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தி inertness noble gases is an important feature of the practical uses. So practical uses is very important. First one, helium. Helium and oxygen mixer used by drivers in place of air oxygen mixer. This prevents the painful dangerous condition called bends. பொதுவாக அதாவது டீப் டிரைவ் சொல்லுவாங்க, டீப் சி டிரைவ், கடல் ஆழங்களில் முத்து எடுப்பவர் என்ன பண்ணோம்னா ஹீலியத்தோட, அதாவது ஓல்டு காலங்களில் ஹீலியத்தோட நைட்ரஜனை சேர்த்து சுவாசித்தாங்க. அதுபடி சுவாசிக்கும் போது மூட்டு வலி ஏற்படும், பென்ஸில் பெயின் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நைட்ரஜன் பதிலாக இங்கே நவீன டேஸில் ஆக்சிஜனை பயன்படுத்துகிறோம். ஆக்சிஜனை பயன்படுத்தும் போது ஹீலியம் ஆக்சிஜனை சேர்ந்து ஆக்சிஜனுக்கு இந்த பெயின் கொடுக்கக்கூடிய அந்த வலி இல்லாமல் ப்ரிவெண்ட் ஆக இது யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹீலியம். செகண்ட் ஒன், ஹீலியம் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் இன்னட் அட்மாஸ்பியர் இன் எலக்ட்ரிக் வெல்டிங் ஆஃப் மெட்டல். ஸோ வெல்டிங் ஷாப்பில் மெட்டலை எலக்ட்ரிக் ஆர்க், அதாவது அதிக அளவு வெப்பத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஹீலியமை என்ன பண்ணுறோம், வெல்டிங் ஷாப்பில் அதனுடைய ஒர்க்கில் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து ஹீலியம் ஆஸ் லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் என்ஸ் யூஸ்ட் இன் கிரியோஜெனிக் லோ டெம்பரேச்சர் சயின்ஸ். பொதுவாக லோ பாய்லிங் பாயிண்ட்டை குறைக்கிறதுக்கு ஹீலியத்தை என்ன பண்ணுறோம், லோ பாய்லிங் பாயிண்டில் ஃபியூலாக பயன்படுத்த என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அடுத்து it is much less denser than air and hence used filling air balloons. பொதுவாக ஹீலியம் ஒரு லேசின்னு சொல்லுவோம், அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த வெயிட்லெஸ்ஸை பலூனில் ஃபில் பண்ணோம்னா பலூன் ஈஸியாக ஹேரை விட வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால மேல் நோக்கி பறக்க என்ன பண்ணும், ஏதுவாக இருக்கும். இதனால் நமக்கு டெம்பரேச்சர், அதனுடைய அதாவது என்னுடைய எர்த்தினுடைய சீதோஷ நிலை எல்லாமே சீசனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண பயன்படுது. அடுத்து நியான். நியான் இஸ் யூஸ்டு இன் advertisement as neon sign and the brilliant red glow is caused by passing electric current through the neon gas under low pressure. ஸோ நியான் கேஸ் பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பல்பில், அட்வர்டைஸ்மெண்ட் லேம்பில் அதிக அளவு பயன்படுது. ஸோ லோ ப்ரெஷர்லேயும் அது என்ன பண்ணும், இயங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஆர்கான். ஆர்கான் ப்ரிவெண்ட் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஹாட் ஃபிலமெண்ட் அண்டு ப்ரோலாங் த லைஃப் ஆஃப் ஃபிலமெண்ட் பல்ப்ஸ். ஸோ மின்னிலைகள் சொல்கிறோம் இல்லையா, ஸோ மின்னிலைகள் பல்புக்கு ஆர்கான் கேஸை தான் பயன்படுத்தி நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. அடுத்து கிரிப்டான். கிரிப்டான் பார்த்தீங்கன்னா கிரிப்டான் யூஸ்ட் இன் ஃப்ளோரசன்ட் பல்ப்ஸ், பல்ப், ஃப்ளாஷ் பல்ப். ஸோ ஃப்ளாஷ் பல்பு, ஃப்ளோரசன்ட் பல்ப் இதுக்கெல்லாம் வந்து கிரிப்டான் பல்பை யூஸ் பண்ணுறாங்க. லேம்ப்ஸ் ஃபில்டு வித் கிரிப்டான் ஆர் யூஸ்டு ஏர்போர்ட்ஸ் as approaching light can penetrate through the dense fog. ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா விமானங்களில் அதாவது விமானங்கள் நைட்டில் ஃப்ளைட்டில் பறக்கும்போது மலைகள் இருக்கும். ஸோ மவுண்ட் தெரியாமல் இருக்கும். ஸோ மவுண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அதுவும் இல்லாமல் மவுண்ட்டில் ஃபாக் மூடு பண்ணி வந்து மூடிட்டுருக்கோம். இதனுடைய தாக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி கிரிப்டான் கொண்ட லேம்பை அங்கே பொருத்துகிறோம். அங்கே பொருத்தும் போது ஈஸியாக ஸோ இந்த ஃபாகை ஊடுருவி விமானத்துக்கு தடைப்பொருளில் மழை இருக்கிறத காட்டும். ஸோ எதுக்கும் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு xenon. xenon இஸ் யூஸ்டு இன் ஃப்ளோரசன்ட் பல்ப்ஸ், ஃப்ளாஷ் பல்ப் அண்டு லேசர். ஸோ xenon கிரிப்டான் போல் ஃப்ளோரசன்ட் பல்ப், ஃப்ளாஷ் பல்ப் அண்ட் லேசருக்கு பயன்படுது. xenon emits intense light discharge tube instantly due to this. It is used in high speed electronic flash bulbs used photographers. ஸோ xenon இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஃப்ளாஷ் லைட் எல்லாத்துக்குமே பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேடான். ரேடான் இஸ் எ ரேடியோ ஆக்டிவிட்டி அண்டு யூஸ்ட் as சோர்ஸ் ஆஃப் காமா ரேஸ். ஸோ பொதுவாக ரேடான் வந்து பார்த்திங்கன்னா காமா ரேஸினுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுது. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்னால நிறைய கேன்சர் குணப்படுத்த கூட இது பயன்படுது. ஸோ பாருங்கள், ரேடான் கேஸ் சீல்டு ஆஸ் எ ஸ்மால் கேப்சூல் அண்டு implanted in the body destroy the malignant
தட் மீன்ஸ் கேன்சர் growth. பல்வேறு வகையான ஸோ அதாவது தேவையில்லாத டியூமர் கேன்சர் ஸோ இது மாதிரியான செல்களை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த ரேடான் ஐசோடோப் யூஸஸ் ஆகுது. தேங்க்யூ. See you next class.